அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து நம்ம டே 2 ஆஃப் அவர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்ல இருக்கோம். டே 1 கோர்ஸ் வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். அதுல வந்து 150 நவுன்ஸ் பிளஸ் 5 சென்டென்ஸ் பேட்டர்ன். அந்த வீடியோ பார்த்தா அந்த ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி how you can frame sentences அப்படின்ட்டு நான் அந்த டே 1ல சொல்லி கொடுத்தேன். இன்னைக்கு வந்து we are going to learn be verbs and how to express your feelings or emotions. ஓகேங்களா? be verb மற்றும் உணர்ச்சிகளை இன்னைக்கு நாம கற்றுக்கொள்ள போகிறோம். இது ஏன் அப்படின்னு கேட்டா, இப்போ யாராவது உங்ககிட்ட கேட்கறாங்க இல்ல, இப்ப நான் கேட்டேன் how are you அப்படின்னு கேட்டா, oh I'm very tired, oh I'm very happy, I'm very sad அப்படின்ட்டு நீங்க சொல்வீங்கல்ல. அப்போ அதுவுமே if you watch this video you know how to answer when someone asked you how you are feeling that day or how are you doing that day. Okay, so ஒவ்வொரு வாக்கியத்திற்கும் ஒரு ஹெல்பிங் வெர்பு தேவை. அதை தான் நான் be verb சொல்றேன். யூஸ்வலா be verb வந்து என்னன்னா am, is, are அவ்வளவுதாங்க. ஓகே, I வந்தா am மட்டும்தான் வரும். இதோட ரூல் வரும். இதோட ரூல் பாருங்க. ஐக்கு வந்து am வரும், யூக்கு வந்து are தான் வரும், he, she, itக்கு is வரும், we, theyக்கு வந்து are வரும். ஓகே, அப்ப இங்க பாருங்க, I am happy, you are my friend, he is a doctor, she is a student. அவள் ஒரு, நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல சொல்லியிருக்கேன், ஒரு அப்படின்ட்டு நீங்க தமிழ்ல எப்ப சொல்றீங்களோ அதுல one, she is one student, she is one doctorன்னு சொல்லக்கூடாது. ஒரு அப்படின்னா ஏ அப்படின்னு அர்த்தம். he is a doctor, she is a student, it is a pen, அது ஒரு பேனா. ஆனா நாங்கள் ஒரு குடும்பம் அப்படின்னு வந்தாலும் ப்ளூரல் சப்ஜெக்ட் இருந்ததா, நாங்கள் அப்படின்னா நம்ம பன்மை தானே, அப்போ பன்மை வரும்போது நம்ம ஆர் தான் அங்க யூஸ் பண்ணணும். we are family, they are player. ஸோ ஈஸி ட்ரிக் என்ன, ஐ வந்தா am, he, she, it வந்தா is, you, we, they வந்தா are. அவ்வளவுதான். யூங்கிறது சிங்குலரா இருந்தாலும் சில சமயம் அது நீங்கள் அப்படிங்கிறது கூட, நீங்கள் எல்லாம் you are all my family, நீங்கள் எல்லாம் என் குடும்பம். ஸோ you are all my viewers, you are all my subscribers அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோ. நீங்கள் எல்லாம் அது ஒரு சிங்குலர் பர்சனை குறிக்கல, இல்ல நம்மளுக்கு தெரியாது ஒருத்தவங்களை குறிக்குதா இல்ல நிறைய பேரையாட்டு. அதனால அதுல ஆங்கிலத்துல வந்து ஆர் அப்படின்னு வச்சுட்டாங்க, யூ ஆர். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ், ஹவ் யூ ஆர் கோயிங் டு எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு நான் சொல்ல போறேன். ஹாப்பி அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க, மகிழ்ச்சி. இப்போ நான் மகிழ்ச்சியா இருக்கேன் எப்படி சொல்வீங்க, ஐ எம் ஹாப்பி. அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான், he is happy, she is happy. நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறோம், we are all happy. ஓகே, so they are happy. முடிஞ்சிருச்சு. I am, you are, she is happy, he is happy, we are happy, they are happy. ஒரே இதுதாங்க, சப்ஜெக்ட் பிளஸ் பி வெர்பு. அதுல நீங்க ஹாப்பியை மட்டும் சேர்த்துக்க போறீங்க, அவ்வளவுதான். இப்ப சோகமா இருக்க, அதுக்கு I am sad, he is sad, she is very sad, we are all sad, they are sad. Angry அப்படின்னா கோவம், நான் ரொம்ப கோவமா இருக்கேன் அப்படின்னா I am very angry அப்படின்னு சொல்லலாம். இல்ல I am angry, நான் கோபமாக இருக்கிறேன். he is angry, அவன் கோவமா இருக்கா, யாரும் போய் பேசாதீங்க. she is angry, we are angry, they are angry, அவர்கள் கோபமாக இருக்கிறார்கள். ஓகே, tired அப்படின்னா சோர்வு. ஓகே, இதுவும் ஒரு உணர்ச்சி தான், நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், I am very tired, he is tired, she is feeling tired, அவ சோர்வாக உணர்கிறாள். உணர்தல் அப்படின்னு சொல்றதுக்கு she is feeling tired, we are tired, they are tired. hungry அப்படின்னா பசி, அது வித் சப்ஜெக்ட்ஸ் கூட எப்படி சொல்லணும்னா I am hungry, he அல்லது she is hungry, அவன் அல்லது அவளுக்கு பசியாக இருக்கிறது. we are hungry, எங்களுக்கு பசியாக இருக்கிறது, we need food. they are hungry. okay, they are looking for restaurant, அவர்களுக்கு பசியாக இருக்கிறது, அவர்கள் உணவகத்திற்கு தேடுகிறார்கள், they are searching for restaurant ன்னு சொல்லலாம். thirsty அப்படின்னா இது வந்து தாகம். ஓகே, I am very thirsty, எனக்கு ரொம்ப தாகமாக இருக்கிறது. he அல்லது she is thirsty, we are all thirsty,
they are thirsty. அவர்களுக்கு தாகமாக இருக்கிறது. ஸோ புரிஞ்சிடுச்சா? இங்க ஐ வந்தா ஆம் வரும், ஹீ ஷீ வந்தா ஈஸ் வரும், இட்டு வந்தாலும் ஈஸ் தான் வரும். அப்ப ஹீ ஷீ இட்டு வந்தால் ஈஸ் வரும், யூ வி தே வந்தால் ஆர் வரும். ஆனா யூ அப்படிங்கிறது சிங்குலர் தானே, நீங்க சிங்குலருக்கு வந்து ஈஸ் தானே சொல்லியிருக்கீங்க. ஏன் வந்து நம்ம ஆர் போடுறோம் அப்படின்னா நீ நீங்கள், ஓகே, அது ஒருமையாக இருந்தாலும் பன்மையாக இருந்தாலும் யூ மட்டும்தான் சொல்லுவோம், சரிங்களா? அதனால அதுக்கு வந்து ஆரே அப்படியே சொல்லிட்டாங்க. எக்ஸைட்டட் அப்படின்னா உற்சாகம். ஐ எம் எக்ஸைட்டட், ஹீ இஸ் எக்ஸைட்டட், ஷீ இஸ் எக்ஸைட்டட், வி ஆர் எக்ஸைட்டட். நாங்கள் உற்சாகமாக இருக்கிறோம், மிகவும் மகிழ்ச்சி, குதூகலம். they are all excited, very excited, because கான்செப்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. they are all very excited to know their result. ஓகே, ஸோ ஸ்கேர்டு அப்படின்னா இந்த உணர்ச்சியின் பெயர் வந்து ஸ்கேர்டு. அதுக்கு தமிழ்ல வந்து பயம். ஐ ஆம் வெரி ஸ்கேர்ட், ஹீ இஸ் ஸ்கேர்ட், ஷீ இஸ் ஸ்கேர்ட், வி ஆர் ஆல் ஸ்கேர்ட், தே ஆர் ஸ்கேர்ட். அவர்கள் அவர்களுக்கு பயமாக இருக்கிறது. they are all scared. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கான்ஃபிடென்ட். கான்ஃபிடென்ட்னா தன்னம்பிக்கை. ஸோ இதுலயுமே ஐ ஆம் கான்ஃபிடென்ட், ஹீ இஸ் கான்ஃபிடென்ட், அவன் தன்னம்பிக்கையுடன் இருக்கிறான். ஷீ இஸ் கான்ஃபிடென்ட், அவள் தன்னம்பிக்கையுடன் இருக்கிறாள். we are confident, we are all very confident. நாங்கள் எல்லோரும் ரொம்ப தன்னம்பிக்கையுடன் இருக்கிறோம். they are all confident, they are confident. அவர்கள் எல்லோரும் தன்னம்பிக்கையுடன் இருக்கிறார்கள் அப்படின்னா ஆல் சேர்த்துக்கோங்க. அவர்கள் தன்னம்பிக்கையுடன் இருக்கிறார்கள் அப்படின்னா they are confident. ஸோ ப்ரவுட் அப்படின்னா பெருமை. ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ அப்படின்னா உன்னை எக்ஸ்கியூஸ் மீ, உன்னை நினைக்கும் போது எனக்கு பெருமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். he is proud, she is proud, we are proud, they are proud. ஓகே, ஸோ இப்போ வந்து டெய்லி கான்வர்சேஷன் பாருங்க. இதுதான் மேக்சிமம். எனக்கு கோபம், பசி, தாகம், பெருமை, சந்தோஷம், துக்கம், பயம். ஸோ இதெல்லாம் யூ ஹாவ் நோ ஹவு டு எக்ஸ்பிரஸ் யுவர் எமோஷன்ஸ் ஆர் ஃபீலிங். ஓகே, இப்போ டெய்லி கான்வர்சேஷன். இப்போ நான் சொல்லியிருக்கேன்ல, இப்போ யாராவது உங்களை கேட்டா யூ நீட் டு எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப் ஹவ் யூ ஃபீல். அதுதான் இந்த டே 2ஓட கோல் இல்லை. அப்போ டெய்லி கான்வர்சேஷன் எக்ஸாம்பிள் பாருங்க. நான் வந்து உங்களை கேட்குறேன், ஹவ் ஆர் யூ? ஐ எம் வெரி ஹாப்பி, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். சரி, உங்களுக்கு பையன் இருந்தால் ஹவ் இஸ் யுவர் சன்? உங்கள் மகன் எப்படி இருக்கிறான்? ஓ, ஹீ இஸ் குட், ஹீ இஸ் எக்ஸைட்டட், அவன் உற்சாகமாக இருக்கிறான். ஓகே, ஹவ் ஆர் யுவர் சில்ட்ரன்? உங்கள் குழந்தைகள் எப்படி இருக்கிறாங்க? they are all fine, அப்படி அவங்க நலமாக இருக்கிறார்கள் அப்படின்னா ஃபைன். they are happy, அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஓகே, they are all happy, they are very good, they are all fine. ஓகே, ஸோ இது நெக்ஸ்ட் வந்து ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் பாருங்க. எப்படி நீங்க சொல்லலாம், ஐ எம் ஹாப்பி அப்படின்னா நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஐ எம் ஹங்க்ரி, எனக்கு பசியாக இருக்கிறது. ஐ எம் வெரி டயர்ட், நான் சோர்வாக இருக்கிறேன். he is happy, அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான். he is angry, he is very sad, she is very excited, we are all ready. நாங்க எல்லாரும் தயாராக இருக்கிறோம் ஷாப்பிங் போறதுக்கு. we are all ready for shopping. they are feeling very hungry, அவர்கள் அனைவரும் பசியாக உணர்கிறார்கள். ஸோ இப்போ எப்படி வரும் ஃபார்முலா? இந்த இதுக்கு சப்ஜெக்ட், அப்போ ஐயா, ஹீயா, ஷீயா, இட்டா, வி, தே எது வேணாலும் சப்ஜெக்டா வரலாம், இல்ல பேர் கூட வரலாம். ரவி இஸ் எக்ஸைட்டட், ரவி இஸ் ஆங்கிரி, ராஜா இஸ் ஹாப்பி, ரேகா இஸ் வெரி டயர்ட். ஓகே, எப்படி வேணா சொல்லலாம். அதுல சப்ஜெக்ட் வந்து நீங்க எழுதிக்கணும். ஆம், ஈஸ், ஆர், இதுல ஏதாவது ஒரு பி வெர்பை போட்டுக்கணும். உங்களோட எமோஷன்ஸ் இல்ல ஃபீலிங்கோட நேமை வந்து நீங்க போட்டுக்கணும். ஹாப்பியோ, சேடோ, டயர்ட், எக்ஸைட்டட், கான்ஃபிடென்ட், ப்ரவுட். ஸோ எது வேணா நீங்க சேர்த்துக்கலாம். ஸோ சப்ஜெக்ட் பிளஸ் ஆம், ஈஸ், ஆர் பிளஸ் தட் எமோஷன்ஸ் நேம். ஓகே, ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, kindly share, subscribe for more videos
and you have successfully completed day 2. If you didn't watch day 1, kindly go and watch that too. See you until then.